எழுந்தருளப் பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மேன்மை மிகு கடவுளின் வல்லமை நிழலிடப் பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் திருமுழுக்கு யோவானை தம் வாழ்த்தொலியால் விளங்கச் செய்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியின் வல்லமை உடையவராய் பணியாற்ற வந்த இயேசுவை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாரின் வல்லமை பொழியப் பெற்ற உம் திருமகனை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருத்தூதர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுரைத்தவும் திருமகனை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றுரைத்தவும் திருமகனை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உயர்வகத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்றவும் திருமகனை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் என்று தம் சீடர்களுக்கு கூறிய உம் திருமகனை பெற்றெடுத்த தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் இன்றும் சீடர்களுக்கு வாக்களித்த திருமகனின் தாயான மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றுரைத்தவும் திருமகனை பெற்றெடுத்த தாயான மறைநூல்
வல்லமையும் பெற்றிருந்ததால் 119 பேரை வழி நடத்துவதற்கு தகுதி பெற்றிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறைவார்த்தையின்படி வாழ 119 பேரையும் அர்ப்பணிக்கச் செய்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். யார் பெரியவர், எப்போது ஆட்சியுரிமை என்று கேட்டுக் கொண்டிருந்தவர்களின் சிந்தனை சீராவதற்கு தூண்டுதலாக இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உயர்வக வல்லமையை நெருப்பு போன்ற நாவு வடிவில் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்தவர்களை முறையாய் வழி நடத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்துவுக்குள் புதுப்படைப்பாக மாறும் வண்ணம் அனைவரையும் விண்ணகச் சிந்தைக்குள் வழி நடத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். பாலைவனம் போன்றிருந்த மனங்களில் தூய ஆவியாரின் வல்லமை ஆராய் பெருக்கெடுத்து ஓட அணியமாக்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தன் மகன் இயேசுவை பணிக்காக உருவாக்குவதில் உழைத்தது போலவே 119 பேரை தன் பிள்ளைகளாக வழி நடத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கல்வாரி சிலுவை உடன்படிக்கையால் தன் பிள்ளைகளாகிய அன்பு சீடர்கள் மறு கிறிஸ்துக்களாக உருவாக்கம் பெற காரணமாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமது வல்லமைக்கும் பேரன்பிற்கும் சின்னமாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, நாங்கள் வெற்றி பவனியில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக திருமகனை தூய ஆவியால் நிரப்பினீர். அவ்வாறே அன்னை மரியாவையும் தூய ஆவியால் ஆட்கொண்டீர். தூய ஆவியால் எம்மையும் நிரப்பிட விரும்பும் பாச தந்தையே, உம்மை தொழுகிறோம். தூய ஆவியின் வல்லமையை கொண்டிருந்ததால் திருமகன் இயேசு அலகையின் கொடுமைக்குட்பட்டிருந்த அனைவரையும் குணமாக்கி நன்மை செய்து வந்தார். அதுபோலவே திருமகனின் தாயாரும் ஆவியின் வல்லமையை நிறைவாக பெற்றிருந்ததால் எங்கெல்லாம் அருள்கரம் செயலாற்ற வேண்டுமோ அங்கெல்லாம் அருள் பணி புரிந்தார். அன்பு தந்தையே, தூய ஆவியாரின் வல்லமை கொண்டிருந்த அன்னை மரியா எலிசபெத்துக்கு பணிவிடை புரியவே வந்தார். ஆனால் அவரது வாழ்த்தொலியால் விண்ணக பேரின்பமே இறங்கியது. எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று திருமகன் சொன்னபோது, நீங்க தந்த வெளிப்பாட்டால் அன்னை மரியா பணியாளர்களிடம் திருமகனை பற்றி எடுத்துரைத்து நம்பிக்கை கொள்ளச் செய்து, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி
மேன்மையான செயல் வெளிப்படச் செய்தார். மாண்பிழந்து நின்ற ஏழைகளின் நிலை ஆசீர்வாதமாக மாறிற்று. கவலைப்பட்ட உள்ளங்கள் களிப்பானதாயின. காரணம் தூய ஆவியாரை பெற்றிருந்த அன்னை மரியின் செயல்பாடுதானே. அன்பு தாயின் பிள்ளைகளாக உம் திருமகனைப் போலவே, அன்னை மரியைப் போலவே சமூக பணிகளையும் புனித பணிகளையும் நாங்கள் ஆற்ற வேண்டும். ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள் இவர்களை ஆதரிப்பதும் உலகத்தால் நாங்கள் கரைபடாமல் எங்களை காத்துக் கொள்வதுமே நீர் விரும்பும் மேலான தொண்டு என்பதை உணர்ந்து அதற்கேற்ப பணிவிடை வாழ்வு வாழ வழிநடத்துவீராக. இதுவே ஆன்ம ஆதாயம் என்று இருவகை பணிகளையும் உம் வல்லமையுடன் செயலாற்ற வரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.